அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ டிஆர்பி எக்ஸாம்ஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ டிஆர்பில இருந்து உங்களுக்கு ஆன்சர் கீயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அவங்க சேலஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சிருப்பீங்க. நீங்களும் ஒன்று ரெண்டு டாட் எல்லாம் கொடுத்துட்டு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஆன்சர் கீயை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் செக் பண்ணி பாருங்க. அதுல குவாலிஃபை ஆயிருச்சான்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுல வந்து நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்க. ஒரு 110 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து அந்த ப்ரெஸ் நோட்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஆன்சர் கீழே டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணுங்க, கன்சர்னை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமான ஒன்றும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, ஆன்சர் கீழே டிஸ்பியூட் இருந்ததுன்னா நீங்க வந்து அதை நீங்க கிளைம் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து பிரிஸ்கிரைப்டு புக் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு புக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் எதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் புக் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் ப்ளீஸ் யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இந்த புக் ஏதோ ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அதுல இந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். ஸோ வாங்க, வித்வுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் அவர் அந்த புக்ஸ் எதுனாங்கிறத பார்க்கலாம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரெஃபர் ஹெச்எல் அகுஜா கொஸ்டனியஸ், இந்த ரெண்டு புக்கை நீங்க ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கை வச்சு நீங்க ஆன்சர் கீக்கு கிளைம் பண்ணலாம். சரிங்களா? ஒண்ணு. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எல் ஜிங்கர், ஹெச்எல் அகுஜா பிரிஸ்கிரைப்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான். இதுலயும் நீங்க ஆன்சரை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது டிஸ்பியூட் வந்திருக்காங்கிறத செக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி மணி அண்ட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ பிரிஸ்கிரைப் புக் தான். எம்எல் ஜிங்கன் புக்கை நீங்க தாராளமா கோட் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்க்குனா ரெண்டே ரெண்டு ஒப்பீனியன் கூட, தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன் அப்படிம்போம். இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே டாமினிக் சால்வேட்டர் தான். டாமினிக் சால்வேட்டர் இருக்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கு. தாராளமா இதை நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் கீக்கு டிஸ்பியூட்டுக்கு நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி பப்ளிக் ஃபினான்ஸ்க்கு வந்து தியாகி புக் இருந்தா ஓகே, மஸ்கிரே அண்ட் மஸ்கர் இருந்தாலும் ஓகே, ஹெச்எல் பாட்டியா இருந்தாலும் ஓகே தான். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அண்ட் ரிவைஸ்டு வெர்ஷனா இருக்கும். அதனால நீங்க இதை கூட நீங்க வச்சு இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான், தாராளமா நீங்க வைக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் மாதிரி இருக்குது அப்படின்னா எம்எல் ஜிங்கன் இல்லைன்னா தனிஜா அண்ட் மேயர், இது ரெண்டுமே வந்து நல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான். நல்லா சூப்பராகவும் இருக்கும், அப்டேட்டடாகவும் இருக்கும். ஸோ தாராளமாக நம்ம கிளாஸ் எடுக்கும் இதை வச்சு ரெஃபர் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்தோம். அதனால இதுவும் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான். சரிங்களா? அதே மாதிரி என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள். அதாவது என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்க்கு சார்லஸ் டி கோல்ஸ்டட், இது இன்டர்நேஷனல் லெவல்ல தி பெஸ்ட் புக். என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்க்கு தி பெஸ்ட் புக். அதே மாதிரி டெமோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒன்னு ரெண்டு டாபிக்கை தவிர மீதி எல்லாமே வந்து எஸ்பி குப்தா புக்ல வந்து வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்ல உங்களுக்கு இதை டீடைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ரெஃபர் பண்ணி தாராளமா நீங்க கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன்னா இருந்தாலும் சரி, டூவா இருந்தாலும் சரி, தத்தன் சுந்தரம் ஓகே, கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க மிஷன் அண்ட் பூரி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுவும் நல்ல பிரிஸ்கிரைப்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான். சரிங்களா? தத்தன் சுந்தரம் பக்காவான புக்கு. லேட்டஸ்ட் எடிஷன் 72E. இதை நீங்க தாராளமா வச்சு கோட் பண்ணி நீங்க தாராளமா நீங்க ஏதாவது டிஸ்பியூட் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாராளமா இதை கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 புக் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், பேசிக் எக்கனாமெட்ரிக்ஸ் பை தாமோதரன் குஜராத்தி, அதே மாதிரி ஆல்பா சிச்சாங். இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு புக் ஃபார் ரெஃபரன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் புக். சரிங்களா? அந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல இந்த புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி தான் கிளாஸ் எடுத்துப்போம். இதுவே நல்ல பிரிஸ்கிரைப்ட் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு புக் தான். தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், இதை வச்சு நீங்க உங்களுக்கு ஆன்சர் ஏதாச்சும் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா இதை வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்குது, இந்த இதுல எந்த சோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் அ கால் டு திஸ் நம்பர் 9025103899. இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க தாராளமா சொல்லுங்க, எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு டிஸ்பியூட் வர மாதிரி இருக்குது, கைட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க சொன்னா we are always there to help you. ஸோ பெஸ்ட் விஷஸ், நல்லபடியா ஆன்சர் கீ செக் பண்ணுங்க. யூ வில் கிளியர் திஸ் எக்ஸாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அகாடமி. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.